ஐயா இதான் ஃபேக்டரியா? இது ஃபேக்டரி. இதான் பாருங்க, இதான் தைலம் ஃபேக்டரி. ஐயாவோட தைலம் ஃபேக்டரி இதுதான். சுத்தில அந்த தைல மர இலைகள் இருக்கு, அதுலயே வடிவமைச்சிருக்காங்க. எத்தனை கிலோ இலை போடணும் ஐயா? 500 கிலோ இலை, 100 லிட்டர் தண்ணி. 8 மணி நேரம் எரிஞ்சாதான் 3 லிட்டர் ஆயில் கிடைக்கும். 8 மணி நேரம் எரிக்கிறதுக்கு விறகு? விறகு இல்ல, நாங்க ஆயில் காய்ச்சின வேஸ்ட் இலையே காய வச்சு அதைத்தான் எரிக்கிறோம். விறகெல்லாம் போட்டு கட்டுப்படி ஆகாது. 8 மணி நேரம் எரியணும். அந்த அளவுக்கு ஹீட் ஆகுனாதான் ஒரு 3 லிட்டர் ஒரு ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த எண்ணெய் 3 லிட்டர் தான். 3 லிட்டர். மழை காலத்துல 2 லிட்டர், 1/2 லிட்டர் அடி ஆயிரும். அதே ஒரு தண்ணி மாதிரி தானே இருக்கும். ஆனா நாங்க யூஸ் பண்றது அப்படியே கொல கொலன்னு இருக்கு. நீங்க இந்த நீராவி ஆகப்பட்டது கூலிங் ஆகி வரும்போ அடியில் அதான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கு, அந்த பாத்திரத்தில் விழுகும்போ தண்ணி அடியில் நின்றுடும், தைலம் மேலாத மிதக்கும். எதுவுமே கலக்க மாட்டீங்களா? எதுவும் இல்லை, அப்படியே டப்பா வச்சு தனியாக மேலாக மோந்து எடுத்து வடிகட்டி ஃபில்டர் பண்ணி வைக்கிறது தான் அங்கே கடையில். ஓ, நம்மகிட்ட கலப்படம் இல்லை. நம்மகிட்ட இருந்து வெளியேறியாச்சுன்னா 1 லிட்டர் 5 லிட்டர் ஆயிரும். 1 லிட்டர் 5 லிட்டர் ஆயிரும். ஆனா நீங்க கொடுக்கறது ஒரிஜினல். ஆமா, அதுக்கு நீங்க நம்ம இடத்துல ஸ்பாட்ல தயாரிக்கிற பொருள் வந்து ஒரிஜினல் பொருள். இலையெல்லாம் எங்க போய் காட்டுல போய் கொண்டு வருவீங்களா? யார் போவீங்க? நம்ம மொத்தத்திலே கான்ட்ராக்ட் பேசிடுறது. ஒரு ஏக்கரை 10,000 15,000 பேசிடுறது. அது மொத்தமாக ஒரு 100 ஏக்கர் 50 ஏக்கர் பேசி வச்சிருவோம். அதுக்கு ஆளை வச்சு இப்போ இலை வெட்டி காய்ச்சி எடுக்கிறது தான் அவங்கக்கிட்ட. அவங்களுக்கு எப்படின்னா 1 லிட்டருக்கு 500 ரூபா கொடுத்துருவோம். சரி, இலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு 1 லிட்டருக்கு 500 ரூபா பேசிடுவோம். அவங்க நமக்கு இலை வெட்டி காய்ச்சி கொண்டு வந்து ஆயில் அளந்தா அவங்களுக்கு கூலி. எப்படி பச்சை இலையை விற்பாங்களா? எங்க சைடுல தான் ஆரஸ்வதி மரம் தானே இது. உங்க ஏரியாவில் உள்ள மரத்துல கீழே வந்துட்டு ஆயில் வராது. ஏன்? இந்த கிளைமேட்டுக்கு தான் மட்டும்தான் வரும். இந்த கிளைமேட்டுக்கு தான் இந்த இலையில ஆயில் நிற்கும். கூலிங்கான ஏரியாவில் ஊட்டி கொடைக்கானல் மட்டும்தான் இந்த இலை. இதே நாங்கள் பெங்களூர்லும் போய் காய்ச்சி இருக்கிறோம். பெங்களூரில் ஃபுல்லாக இருக்குது. அங்கே இந்த கிளைமேட்டு இருக்கிற நேரத்தில் காய்ச்சி இருக்கிறோம். ஆனால் 2 லிட்டர் தான் வரும். சரி, பச்சை இலையை பிப்பீங்களா இல்லை காஞ்ச சருக்கு அது மாதிரியா? பச்சை இலை. பச்சை இலையை அப்படி பறிச்சு வரணும். அதாவது பச்சை இலை வந்து நம்மள இப்போ அந்த மரத்தில் ஏறி, அதான் தெரியுதுல்ல, அந்த மரத்தில் ஏறி வெட்டி அது பொடி பொடியாக அரைக்கணும். குச்சியெல்லாம் தனியாக போயிடும். இந்த வெளியே கிடக்குது, அது தனியாக போயிடும். அது வந்து பச்சை இலை. சரி, இந்த தைலத்தை வந்து நார்மலாக வந்து மூக்கில் இப்படி நுகரணுமா? மற்ற எதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க? இது வந்து தலைவலி, மெயின் தலைவலி, உடம்பு சம்மந்தப்பட்ட மனிதன் நரம்பில் இருக்கிற எல்லா நோய்க்கும் இது உபயோகப்படுத்துறது. இது இப்போ இதுதான் உங்க ஃபேக்டரி இல்லையா? ஆமாம். இப்படி வச்சிருக்கீங்களே, இந்த அனல் தாங்க முடியாம இதெல்லாம் பத்திக்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரே சருகா இருக்கு. என்னங்க இது? ஒன்றும் பத்தாது. மேல கை வைங்க. என்னது இது? அது இருட்டு. அதாவது போக போகுதுல்ல, இது வந்து இருட்டு. என்ன மேல பார்த்தா பயந்து போயிடுவோம் போல. என்னமோ இது வந்து ஒன்றும் செய்யாதுங்க. இது இருட்டு, இதுக்கு பேரு. அதாவது புகை போய் அந்த புகை அப்படியே கூடு கட்டுறது அது. இது வந்து எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. நம்ம இவ்வளவு ஹைட் இருக்குல்ல, தீ இது வரைக்கும் வரும். வெளியில இருந்து உள்ள எரிஞ்சாலும் தீ இவ்வளவுக்கு தான் வரும், அதுக்கு மேல வராது.